Hi viewers, welcome to Tom Math Lesson Geometry Exercise number 4.2. Question number 1. In triangle ABC, D and E are points on the sides AB and AC respectively such that DE is parallel to BC. Question number 1. If AD by DB is equal to 3 by 4 and AC equal to 15 centimeter, then find AE. ஸோ இது வந்துட்டு காமனாக கொடுத்துட்டாங்க. காமனாக கொடுத்துட்டு இதுக்குள்ள 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ரோமன் நம்பர் 1 பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு டி அண்ட் இங்கிற பாயிண்ட்டை இந்த 2 சைட்ஸ்லேயும் எடுக்கிறோம். சரியா, ரெஸ்பெக்டிவ்லிங்கிற வேர்டு கொடுக்குறனால ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு சைட்லேயும் செகண்ட் பாயிண்ட்டை செகண்ட் சைட்லேயும் எடுக்கணும். இப்போ ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள், ஏபிங்கிற சைடில் டிங்கிற பாயிண்ட் இருக்கணும், ஏசிங்கிற சைடில் ஈங்கிற பாயிண்ட் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏங்கிற பாயிண்ட்டு மேலே எடுங்க, ஏபிசி இந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஏபிங்கிற பாயிண்ட் இதில் டிங்கிற பாயிண்ட்டும் ஏசிங்கிற சைடில் ஈங்கிற பாயிண்ட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், such that DE is parallel to BC. இந்த D and Eங்கிற பாயிண்ட் தான் இப்போ எடுத்தோம். அந்த DEயை கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும். சரியா, அந்த லைன் வந்துட்டு எதுக்கு பேரலாக இருக்குன்னா BCங்கிற சைடுக்கு, இந்த ட்ரையாங்கிளில் BCங்கிற சைடு இருக்குல்லையே அதுக்கு பேரலாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தோல்லையே அந்த பாயிண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் ஒரு லைன் ஃபார்ம் ஆயிடுது. அப்போ DE is parallel to BC. ஸோ இது ரெண்டும் பேரலல் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்துருச்சுனாலே இது தேல்ஸ் தியரம் தான். சரியா, இந்த ரெண்டும் பேரலல்ங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க கொஷின்லாம். நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறப்ப. சரி, இந்த கொஸ்டின்லாம் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிற சைடுக்கு வந்துட்டு என்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏடி பை டிபி 3 by 4. ஸோ ஏடி வந்துட்டு 3, இங்கே வந்து டிபி 4னு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாகவே வந்துட்டு தேல்ஸ் தியரத்தோட அந்த ரேஷியோக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஏசி இந்த சைடு ஃபுல்லாக வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது வந்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 15 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக நம்மளுக்கு ஏஇ பை இசின்னு எடுப்போம். பை தேல்ஸ் தியரம் எப்படி எடுப்போம், ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஓகே, இப்போ தேல்ஸ் தியரப்படி எடுத்துட்டோம். இப்போ ஏடி பை டிபி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 3 by 4ன்னு, அதை லெஃப்ட் சைடு அப்படியே எடுத்துக்குங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏஇ தெரியாது, இசியும் தெரியாது. சரியா, இப்போ இது வந்துட்டு கண்டுபிடிக்கணும், நம்ம ஏஇ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. லெட் ஏஇ பி எக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் இசின்னு வர்றப்ப 15லேருந்து எக்ஸை லெஸ் பண்ணிங்கன்னா இசி கிடைக்கும். 15 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, 15 மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் பை 15 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் பை 15 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 15 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் 4எக்ஸ். ஓகே, 3 இன்ட்டு 15 45 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4எக்ஸ். ஸோ இந்த மைனஸ் 3எக்ஸை லெஃப்ட் சைட் ரைட் சைட் கொண்டு போயிடுறேன். 45 that is equal to 4x minus 3x இங்கே வரப்போ நான் 0 plus 3x. இப்போ 7x ஆட் பண்ணால் லைக் டேர்ம்ஸ் இருக்கா, இது ஆட் பண்ணால் 7x is equal to 45. ஸோ x is equal to 45 divided by 7. நம்மளுக்கு காமன் டிவைசர் இல்லை, அது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அது அப்படியே டெசிமலாக மாற்றிடலாம். பார்த்திங்கன்னா 6 7s are 42. இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 45 is divided by 7ங்கிறப்ப 6 7s are 42, ரிமைண்டர் 3. ஓகேவா, அப்போ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்குவீங்க. ஓகே, 0 ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 7 எவ்வளோ இருக்குன்னா 4 7s are 28, 4 டைம்ஸ் இருக்கும். எகெயின் ரிமைண்டர் 2 கிடைக்குது. 0 ஆட் பண்ணுங்கள். 2 7s are 14, 6 வருது 60 ஆயிரும். ஒரு 0 ஆட் பண்ணால் இப்போ 60ல் பார்த்திங்கன்னா 8 7s are 56. ஸோ எகெயின் 4 வரும். அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். நான் 2 டெசிமல் பாயிண்ட்டோட பாருங்கள் 6.428 வருதா, 428. ஸோ நியரஸ்ட் டெசிமலுக்கு மாத்திரப்ப 6.43. நம்மளுக்கு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது என்னது, எதுக்கு எடுத்துருக்கோம் டயக்ராம் பார்க்கலாமா. எக்ஸுங்கிறது ஏஇ கேட்டிருக்கோம். அதான் வந்துட்டு ஏஇ தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு
6.43 centimeter. Okay, that's all. So, Roman number 2 question பார்க்கலாம். Roman number 2 question பாருங்க. If AD is equal to 8x minus 7, DB is equal to 5x minus 3, AE equal to 4x minus 3 and EC equal to 3x minus 1, then find the value of x கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ரோமன் நம்பர் 1 ரோமன் நம்பர் 2 ரெண்டுக்குமே காமனாக ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபி சைடில் டிங்கிற பாயிண்ட்டும் ஏசிங்கிற சைடில் ஈங்கிற பாயிண்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஇ இஸ் பேரலல் டு பிசின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது டிஇ கனெக்ட் பண்ணால் வரக்கூடிய லைன் வந்துட்டு பிசிக்கு பேரலாக இருக்கும். இது வந்து காமனாக கொடுத்துட்டாங்க கொஷின் நம்பர் 1 அண்ட் கொஷின் நம்பர் 2க்கு. ஸோ அதே டயக்ராம் தான் வரும். பட் இந்த ஏடி டிபியோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஏடி வந்துட்டு 8x minus 7, டிபி வந்துட்டு 5x minus 3, ஏஇ வந்துட்டு 4x minus 3, இசி வந்துட்டு 3x minus 1 கொடுத்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்க எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கும் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் தேல்ஸ் தியரம். தேல்ஸ் தியரத்தோட ரிசல்ட் எடுத்துக்கலாம். பை பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். சரியா? ஏடி is divided by DB is equal to AE by EC. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த given triangleக்கு பேஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் எழுதிருக்கோம். AD by DB is equal to AE by EC. ஓகே, இதோட மெஷர்மெண்ட்ஸ் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 8x minus 7 is divided by 5x minus 3 is equal to 4x minus 3 is divided by 3x minus 1. ஸோ நம்ம கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம். இனி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8x minus 7 into 3x minus 1 is equal to, இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 4x minus 3 into 5x minus 3. ஓகே, ஜஸ்ட் நான் சேர்த்து மட்டும் எழுதியிருக்கேன் மல்டிப்ளிகேஷனில். நீ மல்டிப்ளை பண்ணணும். 8x ஃபஸ்ட்டு நம்ம 8x எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். 8x into 3x, 8 3 is 24, x into x, x ஸ்கொயர் ஆகும். செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8x into minus 1, இப்போ மைனஸ் 8x. ஓகே, இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் லைன் பை லைனாக 1 2 அப்படி பண்ணிக்கலாம். minus 7 into plus 3x, minus 7 into 3 அப்படின்னாலே minus 21 into x. minus 7 into minus 1 plus 7. ஓகே, லெஃப்ட் சைட் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 4 டேர்ம்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இங்கேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 டேர்ம்ஸ் வரும். சரியா? பாருங்கள், 4x ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்படி லைனாக போகிறேன். 4x into 5x 20x ஸ்கொயர், 4x into minus 3 minus 12x. இப்போ செகண்ட் டேர்ம் எடுத்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படி லைனாக போய்க்குங்க. minus 3 into 5x minus 15x, minus 3 into minus 3 plus 9. ஓகே, இப்போ ரெண்டு சைடுமே நான் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி இங்கே ஒரு 4 டேர்ம்ஸ், ரைட் சைடு ஒரு 4 டேர்ம்ஸ் இருக்கா பாருங்கள். 24x ஸ்கொயர், இங்கே 20x ஸ்கொயர். லைக் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ லெஃப்ட் சைடு இது வந்துட்டு லைக் டேர்ம்ஸ்லேயுமே கோஎஃபிஷியன்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு சின்ன நம்பரை மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ 24x ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்கொயர். சரி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக மூவ் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே வந்து பாருங்கள், 8x மைனஸ் 8x மைனஸ் 21x. அப்போ மைனஸ் 29xன்னு ஆட் பண்ணி போட்டுக்கலாமா? இது ரெண்டையும் சேர்த்து. அதே போல் இங்கே இருக்கும் பாருங்கள், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 27x, மைனஸ் 27x வருமா? இப்போ இந்த மைனஸ் 27xை இங்கே மூவ் பண்ணுறப்ப ப்ளஸ் 27x ஆயிரும். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மூவ் பண்ணிட்டோம், எக்ஸ் டேர்மையும் மூவ் பண்ணிட்டோம். அடுத்து ப்ளஸ் 7 கான்ஸ்டன்ட், இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, அது மைனஸ் 9 மூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே மூவ் பண்ணிட்டோம்னா அங்கே 0ன்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ லைக் டேர்ம்ஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். 24 மைனஸ் 24 எக்ஸ் ஸ்கொயர். அதே போல் மைனஸ் 29 ப்ளஸ் 27. இப்போ 29 தான் பெரிய நம்பர், அதோட சைன் எடுத்துக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 2x. 7 மைனஸ் 9 பெரிய நம்பரோட சைன் மைனஸ், சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 2. ஓகே, இப்போ வந்து 4x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? ஸோ இதெல்லாமே 4 2 2 2ஓட மல்டிபிள்ஸில் இருக்குது. 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபுல் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணோம்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1x மைனஸ் 1, 0வையும் 2ஆல் டிவைட் பண்ணால் 0. சரியா? இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியண்ட்டை
கான்ஸ்டன்ட் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 இன்ட்டு -1 -2ன்னு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு 2 ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ 2 ஃபேக்டர்ஸாக பிரிக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம பிரிக்கக்கூடிய ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் -2வும் ஆட் பண்ணால் -1ன்னு வரணும். அப்போ பாருங்கள், -2 இன்ட்டு 1 எடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஃபேக்டர் -2, செகண்ட் ஃபேக்டர் 1 எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -2, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பெரிய நம்பரோட சைன் எடுக்கணும். ஏன்னா இது +1 -2, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பெரிய நம்பரோட சைன் மைனஸ். அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா 1 -1 கிடைக்குதா? ஓகே, இப்போ இது கரெக்டான ஃபேக்டர்ஸ். இப்போ பாருங்கள், அடுத்து x² கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணணும். 2 அப்படிங்கிறதுனால 2ஆல் ஃபஸ்ட்டு ஃபேக்டரையும் செகண்ட் ஃபேக்டரையும் டிவைட் பண்ணுறேன். இப்போ இதை டிவைட் பண்ண முடியாத ஹாஃப் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே டிவைட் பண்ணோம்னா -1 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. பட் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சொல்யூஷன் வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ வந்துட்டு x = அப்போ என்ன ஆயிரும், இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை சொல்யூஷனாக மாற்றணும் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ -1 +1 ஆகிடும், +½ வந்துட்டு -½ ஆகிடும். ஸோ எக்ஸோட 2 வேல்யூஸ் என்ன, 1 அண்ட் -½ எக்ஸ்க்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சைடில் வந்துட்டு சைடோட மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ண ஒரு வேரியபிள் இல்லையா? பாருங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்னு. இப்போ வந்து ஏடிங்கிற சைடு வந்துட்டு எக்ஸ் 8x - 7. அப்போ இது வந்து லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ லென்த் அப்படின்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ இந்த -½ வந்துட்டு இதோட வேல்யூவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சரியா? அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன மட்டும் வரும்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். x = +1 இதுதான் வந்துட்டு கரெக்டான வேல்யூவாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் டாம் மேத்.